ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி சந்திர கிரகணமானது நடக்க போகிறதுங்க. அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் சரி, கிரகணம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிவடைந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த கிரகணத்தை வைத்து நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்று கணித்து சொல்வாங்க. ஸோ அந்த வகையில் கிரகணத்துடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த தாக்கம் தான் 12 ராசி நேயர்களுக்கும் என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கம் கண்டிப்பாக பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்க போகிறது. ஸோ இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னவெல்லாம் சந்திக்க போகிறீங்க, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து வர போகிறீங்க என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இந்த கிரகண தாக்கத்தால் மகர ராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சந்திர கிரகணமானது எப்போ தோன்றி எப்போ வரையும் இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா? அது மட்டுமல்லாமல் இது ஒரு சாதாரண கிரகணமே கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக தோன்றக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஆக்ரோஷத்தால் நமக்கு என்னென்ன நடக்க போகிறது என்பதை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக பார்க்குறாங்களோ, அதே போலதான் கிரகணங்கள் நடக்கக்கூடிய நேரத்திலும் சரி, முடிவடையக்கூடிய நேரத்திற்குள்ளும் சரி, என்ன நடக்க போகிறது, என்ன நிகழப்போகிறது என்று கவனித்து வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அனைவரும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாகவே பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் சாதாரணமாகவே ஏதாவது ஒரு கிரக மாற்றம் நடந்தாலே பல்வேறு தாக்கங்கள் ஏற்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகண தாக்கத்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் கடைசியாக நடக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணங்க. இந்த வருடத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சந்திர கிரகணமானது நடந்து முடிந்தது. இது 2வது முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் எப்படி தோன்றுகிறது என்று பார்க்கும் பொழுது, சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் தான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமானது 28ஆம் தேதியும், அதாவது பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய நாள் 27ஆம் தேதியானது நடக்க போகிறது. ஸோ ஒரு நாளில் முன்னும் பின்னுமாக நடக்கும்போது இதனாலேயும் பல்வேறு விதமான தாக்கங்கள், பல்வேறு விதமான விளைவுகள் நிச்சயமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் முடிவடையுது என்று நிறைய பேருக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு ஆரம்பித்து, அதாவது இந்த கிரகணமானது தொடங்கி நண்பகல் 12:31 மணி வரை இந்த கிரகணம் நீடிக்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரகண நேரத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் செய்யாதீங்க. நிறைய விஷயங்களை கிரகண நேரத்தில் கண்டிப்பாக செய்யவே கூடாது. நீங்கள் அமைதியாக இந்த நேரத்தில் கடவுள் வழிபாடு செய்வது மட்டுமே இந்த நேரத்தில் ரொம்ப நல்லதுங்க. இந்த கிரகண நேரம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பல்வேறு தாக்கத்தை மட்டும் ஏற்படுத்தாமல் கிரகணத்துடைய நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கிரகண நேரத்தில் கண்டிப்பாக பகல் பொழுதில் தோன்றும் பொழுது இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் கண்டிப்பாக அனைவருக்கும் தோன்றலாம். இந்தியாவில் பார்ப்பது கொஞ்சம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கிரகணமானது பகல் நேரத்திலே தோன்றி பகல் நேரத்திலே முடிவடைவதால் கண்டிப்பாக பார்ப்பது கொஞ்சம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இரு பகுதிகளில் தெரிவதற்கான வாய்ப்பும் மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதாவது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவபுராணத்தையும் போன்ற நூல்களை படிப்பது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் செய்யும்போது கிரகண தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான உண்மையான விஷயமாக கூட நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
இதனால தான் நம்பிக்கையை மிக மிக அதிகமாக உருவாகி இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வை வைத்துமே அவர்களுக்கு தன்னை அறியாமலே ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனை தொடர்ந்து மகர ராசி நேயர்களுக்கு கிரகண தாக்கம் என்ன மாதிரி பலன்களை கொடுத்திருக்கு என்பதை விரிவாக பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து நீண்ட கால திட்டமிடல் இப்போ உங்களுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க தலை எழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரிவா என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகண தாக்கத்தால் கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் பொறுமையின் முக்கியத்துவத்தை, அதாவது வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தீங்கன்னா, பொறுமையை கடைபிடிப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நீங்க பின்பற்றுவது அவசியம். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில இந்த நேரம் ஸ்திரத்தன்மை திரும்பக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அத்துடன் ஒரு முக்கிய கூட்டாண்மை அல்லது ஒப்பந்தம் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல தொழில் ரீதியாக இந்த மாதிரி ஒரு திருப்பு முனை உங்க வாழ்க்கையில நிச்சயமா உருவாகலாம். இது உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு திருப்பு முனையா மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கைக்கு, அதாவது முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு திருப்பு முனையாகவும் கண்டிப்பா இருக்க போகிறது. தொழில் முனைவோருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட கால திட்டமுடன் பலன் அளிக்கக்கூடிய வகையில் அமையலாங்க. ஸோ தொழில் செய்யக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் சரி, தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான நேரமாக அமைந்திருக்கு. மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடின உழைப்பு செய்தீங்கன்னா நல்ல பலனை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முயற்சியை கைவிடாமல் கடின உழைப்பை போட்டு செயல்படுங்க. வெளிநாடு தொடர்பான விஷயங்களிலுமே சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. உங்களுடைய நிதிநிலை இப்போ வலுவாக இருக்கும் என்றாலும் வீடு அல்லது குடும்பம் சார்ந்த ஒரு முக்கிய செலவு இப்போ உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் மகர ராசி நேயர்களுக்கு அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமானது இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ கிரகண தாக்கத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.